வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்களை செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா, கோபம் வரும்போது வாயை மூடிக்கிறது, குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கிறது, தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கிறது, வெற்றி வரும்போது மனதையே மூடிக்கிறது. ஸோ இதுதான் இன்றைக்கி தாட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயலட் கலர் முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. முட்டைக்கோஸ் அப்படின்னாலே நம்ம பொரியல், கூட்டு இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம். நிறையா பேருக்கு அந்த டிஷ்ஷு பிடிக்காத மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி அதை வச்சு நம்ம ஒரு கோஃப்தா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸை நல்லா நைஸாக பொடியாக நறுக்கி ஒரு கப் எடுத்துக்கிட்டோம். அரை கப்பு பன்னீரை இந்த மாதிரி உதிர்த்து அதில் போட்டுக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதில் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1. ஸோ மிளகாய்த்தூளை பார்த்து போட்டுக்கிறோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன் பொடியாக. 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பூடு இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு கொத்தமல்லி புதினா தழை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி அதில் போட்டுக்கணும். லெமன் ஒரு குட்டியாக புளிப்புக்கு தக்கவாறு அதில் புளிஞ்சு விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம பெரட்டி நம்ம வந்து பிசைஞ்சு உருண்டையாக உருட்டிக்கணும். இதில் உள்ள அந்த பன்னீரோட அந்த இதுவே போதும். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி 2 ஸ்பூன் தெளிச்சிட்டு அதை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி அதை எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, ரீஃபைண்ட் ஆயில் நம்ம எப்போதும் வீட்டுக்கு பயன்படுத்துகிற ஆயிலில் வந்து நம்ம இதை போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்தோடனே பார்த்திங்கன்னாலே சூப்பராக இருக்கும். அதை அப்படியே கூட குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். நம்மளும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இது முட்டைக்கோஸில் செஞ்சதா அப்படிங்கிறது நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி கிரேவி செய்யலாம். அந்த கிரேவி வந்து சப்பாத்தி, தோசை, ரொட்டி, நான் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோஃப்தா. ஸோ வந்து அதுக்கு எண்ணெயை காய வச்சு பட்டை, இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதை கொஞ்சம் கலர் மாறுற வரையும் வதக்கி விட்டுக்கணும். ஸோ 2 சின்ன தக்காளி எடுத்து அதை மிக்சியில் அடிச்சுட்டு அதை சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் அந்த தக்காளி வதங்கின உடனே மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், குழம்பு தூள்னு வச்சுருப்போம் இல்லையா, அது 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம கோஃப்தாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் எண்ணெயிலேயே அந்த மசாலா பொருட்கள் பச்சை வாசனை போகிற அளவு வதங்கின பிறகு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி, நமக்கு தேவையான அளவு, உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். கொஞ்சம் கொதித்த உடனே ஒரு கைப்பிடி தேங்காயும் 4-5 முந்திரி பருப்பும் போட்டு மிக்சியில் அடித்து அதில் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கணும். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு நம்ம வந்து குழகுழப்புத்தன்மை வச்சுக்கலாம். ஸோ அதை நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கோஃப்தாவை எடுத்து அதில் நம்ம சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை அமைச்சிடலாம். ஸோ நம்ம கேபேஜ் பன்னீர் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக சூடு இருக்கும்போதே வந்து ஒரு கொத்தமல்லியை குட்டியாக கட் பண்ணி போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து மேத்தி லீவ்ஸ் எடுத்து கையில் நல்லா நொறுக்கி விட்டு அதுக்கப்புறம் அதையும் தூவி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ.